அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதமை திதி மக நட்சத்திரம் கூடிய நாளில் மாசி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன், சனி மற்றும் புதன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மற்றும் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. ரிஷப ராசியில் குரு, மீன ராசியில் சுக்கிரன் என பரிவர்த்தனை ஆகின்றார்கள். மாசி 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி மீன ராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். மாசி மாதம் பல வகைகளிலும் சிறப்பு வாய்ந்த நாளாக ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது. இது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட சிறப்பான மாதம் என சொல்வார்கள். ஆனால் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு, அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உகந்த மாதமாகும். பொதுவாக அமாவாசை நாள் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாளாக கருதப்படுவார்கள். ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை தரும் என கூறப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகாமகம் இந்த மாதத்தில் தான் நடைபெறும். மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும். இது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். மாசி மகம் நாளில் கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசி மகம் நாளில் புனித நீர் நிலைகளில் நீராடினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மக பெருவிழா பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. மாசி மகத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டு கழித்தால் 16 பேறுகள் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம். நவராத்திரியோ பெண்கள் உபவாசம் இருந்து அம்பிகையை வழிபட்டு பலன் பெறும் விரதமாகும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் பல்வேறு விதமான முன்னேற்றம் மற்றும் மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கை அல்லது காதல் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சிகரமான சூழல் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். வேலை, வியாபாரம், தொழில், ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களின் திறமைக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பல விதத்தில் முன்னேற்றமும் மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. ஆன்மீக பயணங்கள், தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் திருமண வாழ்க்கை அல்லது காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான மன சூழ்நிலை உருவாகும். உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். இந்த மாதத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் வேலை, வியாபாரம், ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2, 3ஆம் பாதங்கள். கிரகநிலை ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன் பாக்கியஸ்தானத்தில், சனி தொழில் ஸ்தானத்தில், சுக்கிரன், ராகு அயன சனே போகஸ்தானத்தில், குரு என கிரகநிலை உள்ளது. கிரக மாற்றங்கள் 5-2-2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11-2-2025 அன்று அயன சயன போகஸ்தானத்தில் குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். 12-2-2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 21-2-2025 அன்று ராசியில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். 26-2-2025 அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம்.
நீங்கள் விடாமுயற்சியுடையவர். இந்த மாதம் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரம், பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும். சொந்தமனை வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிக நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது நல்லது. பணி நிமித்தமாக பிரயாணம் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடுவதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரத்து தாமதப்படும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் குறையும். வேலை பளு குறையும். உழைப்புகள் வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவு உண்டாகும். அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலம் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். எந்த வேலையிலும் முழு கவனம் தேவை. மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சி மேற்கொள்வீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை உண்டாக்கும். பயணங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலத்தை பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வது மிக நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். பழைய வாக்குகளை எப்படியாவது வசூல் செய்ய வேண்டும் என்ற வேகம் இருக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அதன் மூலம் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர் மூலம் நன்மை ஏற்படும். பரிகாரத்தை பார்க்கலாம். ராமரை வணங்க குடும்பத்தில் குழப்பம் நீங்கி நன்மை உண்டாகும். அதனால் ஆரோக்கியம் பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. மகாலட்சுமி அருள் கிடைக்க வீடோ கடையோ ஒரு சில தொழில் தொடங்கிய நேரத்தில் வியாபாரம் அள்ளும். வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும். ஒரு சிலரது கடையில் ஒருவர் கூட எட்டி பார்க்க மாட்டார்கள். எல்லாம் கடை திறந்த நேரம். கடையில் இருக்கும் வாசுதான். கடையில் எந்தெந்த பொருட்களை எப்படி வைக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. வடக்கு திசை குபேரன் அருள் கொண்ட திசை. பொதுவாக வடக்கு வாசல் கொண்ட கடையாக இருந்தால் அந்த கடையில் வளமான வாஸ்து இருக்கும். வருமானமும் அதிகம் இருக்கும். எல்லோருக்கும் வடக்கு திசை கொண்ட கடை அமையாது என்பதால் பணம் வைக்கும் பெட்டியை நாம் வடக்கு திசை பார்த்து வைக்க வேண்டும். பிரபல கடைகளைப் போல நமது கடையில் பெரிய அளவில் வியாபாரம் நடக்கவில்லையே என்று ஒரு சிலர் எண்ணுவார்கள். இதற்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த கடையின் வாஸ்து அமைப்புதான். அதனால் வாஸ்து மாறியிருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் உங்கள் பணப்பெட்டியில் பச்சை கற்பூரமும் குபேரன் படமும் வைத்திருங்கள். பணமழை கொட்டும்.